மன்னாறு செல்வச்சன்னதி ஆலயம். என்ன நல்ல விஷயம் சொல்றாரோ. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப இருக்கிறோம் தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆடிப்பிறப்பு வருகை தந்திருக்கிறோம். செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் எப்படி இருக்குது, இன்றைக்கு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்துல என்னென்ன மாதிரியான பூசைகள் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு காட்சிப்படுத்துறதுக்காக நேரடியாக வருகை தந்திருக்கிறோம். அதை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போது உள்ள போக போறோம். போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். யாராவது இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆலயத்தினுடைய முன்றல்ல நாங்க நிக்கிறோம். பாருங்க எவ்வளவு மக்கள் வருகை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அதிகமான மக்களினுடைய வரவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆடிப்பிறப்பு, அதனால பூசை வழிபாடுகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. அதுக்காக அநேகமான மக்கள் வருகை தந்திருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க உள்ளுக்கு போய் பார்த்துக்கொள்வோம். போத்துக்கூட கோயிலுக்கு வைக்கிறாங்க. அவங்கள் ஆகங்கள் பேருந்து மச்சத்தை சாப்பிட்டு வந்தாங்க, மூலம் அடிக்கிறாங்க. அவங்களும் இருக்காங்க. அவர் கோயிலில் தொண்டி செய்வோம், மச்சம் சாப்பிடக்கூடாது. அவர் என்ன செய்தாலும் மச்சம் சாப்பிடும். அவர்
என்ன நல்ல விஷயம் சொல்றாரோ? எல்லாரும் பேசுறாரு எல்லாரும் பேசுறாரு முருகனையே பேசுறார். ஐயா முருகனே மேல பேசுறாரு இப்ப முருகனையும் பேசுறாரோ? இப்படி கையை காட்டுறார் இப்படி சைகை எல்லாம் செய்யறார் ஓகே இதுக்காகத்தான் முருகன் தேர் ஏறிச்சது. இப்போ கோயில் தர மாட்டோம் என்ன கோயிலெல்லாம் தர மாட்டமாக இருக்கும். அது முருகன் அவ்வளோ கோவத்தில் அங்கேயும் போறோம். எல்லா இடம் இருக்கு அன்னைக்கு அஞ்சாவது எங்க வெட்டாப்புல கண்ணகியம்மன் இல்லையே. கோயில் உடைஞ்சாடி வரை தெரியல. சந்தையில் தன்று உடையெல்லாம் உடைஞ்சு நாயனாதி உடைஞ்சது எத்தனை கோயில் வாழ போறேன். எத்தனை ஆண்டு எந்த நாட்டில் வாழ போறேன்? எத்தனை ஆண்டு எந்த நாட்டிலே வாழ போறேன்? அது அவரோட எனக்கு தெரியாது. அவர் நடவடிக்கை எடுக்கிறார். இந்த கூடாதாக்கள் அழிக்காம தெரியும். அது அவர்ல கூட அவர் என்ன இதாங்கிறார் லஞ்சம் பண்ணி முருகனோ வேண்டி போய் முருகனோ வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசில வந்து அந்த பொருட்களை எல்லாம் நடக்கிறாரு. அப்ப லஞ்சம் பண்ணா உங்க கொஞ்சம் செய்யலாம். நீ இந்த உடம்ப கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாடு குறைவு, ஆணவம் குறைவு, காமம் குறைவு. அது திரும்ப தெரியும். நம்முடைய சந்தையில கடவுளை குடும்பம் போயிடும். ஐயா யோசியம் சொல்றாரு சந்ததியை பார்த்தா நாங்க அழைப்போம். கூடாதவன தெரியும். சந்ததி 5,000 கணக்கு தெரியும். நான் பேசிட்டு இரும்படிச்சேன். அவளுக்கு ஒரு 65 வயது பஞ்சாயத்து காய்ச்சல் கூட வந்து நின்று பெரிதோடு நின்று தருவேன். அவள் பஞ்சாயத்து கூடுற வயது. முருகனை பேசி கொண்டிருக்கிறீங்க. முருகன் தான் நாட்டுல நாசம். நாட்டுல நாசமா? சரி ஏன்னு இப்படி சொல்றீங்க? நீங்கள் முருகனை பேச நம்புறீங்க. கடவுள் கடவுள் நம்பிக்கை தான் எல்லாரும் வரி நம்ம மக்கள் எல்லாரும். இந்த ஓடைக்கவர் எங்க போகணும், மற்ற தேரறியக்கு எங்க போகணும், எவ்வளோ போடிப்பட்ட சேர்த்தது என்ன புள்ள, எத்தனை புள்ளிகளை நான் சேர்த்தது இதில் மற்ற புள்ளத்தாச்சி இந்த வயசுக்காம குண்டு வாட்டு வச்சு விட்டவன் நாட்டுலாம் திட்டாவா. அப்போ அதில் பெரிய துரோகமான வேலி அவ்வளோ அவன் செய்தது முழுக்க அவ்வளோ மாறிங்க புறாக்கு இங்கே முருகன் எல்லாம் பார்த்து கொண்டு நான் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு முருகனும் கூடு அது ஆக்களுக்கு விளங்குது. நாலு பேர் அடிக்கும் முருகனெல்லாம் சண்டை பிடிச்சா நோவுரே இல்லை அப்படி அடிக்க முந்தா இப்போ இந்த வெளியே விட வெளில போகணும். அது விளங்கு ஆக இந்த பாரத போரில் தர்மர் ஒரு ஆளுதான் தர்மம் இருந்தது.
அவர் தான் முத்திக்கு போனவர் குட்டநாயை தூக்கிக்கொண்டு மற்றவையெல்லாம் எங்கே போன சொல்லுவோம் நரவரும் அப்போ முருகருக்கும் புலங்கு அது மாதிரி ஏன் அடிக்கிறோன்னு ஒரு படித்த ஒருதனுக்கும் புலங்கு இல்லை பல்கலைக்கழகத்தில் படித்தவனுக்கும் புலங்கு இல்லை இந்த ஐயர் கல்லுமாருக்கும் புலங்கு கனகாலமாக அடிக்கிறாரு அதுக்கு இங்கே என்னமே வேலை முக்கியம் அதை நான் போயிடும் ஏன் சொல்லுங்க இப்போ கடைசி கட்டத்தில் நிற்கும் உங்களுக்கு எல்லாம் சுடுவாடாகி போட்டு தான் போகும் அதுதான் இங்கே ஒவ்வொரு காலத்துக்கும் நான் ஒவ்வொரு விதமாக மக்களை அழிக்கணும் அழிச்சால் ஒரு அத்தியாவத்துக்குள்ள நான் பட்டு தலைச்சில் நின்றேனா சாவம் போட்டு ஆடிக்கொண்டு நின்றேனா சுனாமி வந்து உள்ளுட்டு அதுக்கு முன்னே சுனாமியை இதில் வச்சு திருப்பி விட்டேனா இந்த மாதிரி தான் இந்த மண்ணில் கட்டி பைத்தியம் மாதிரி கட்டி தண்ணியஞ்சால் வராமல் தடுத்தேனா இதுக்கு 2 பேர் மீன் பிடிக்கிறவங்க அவங்களும் இந்த ஆக்களை ஏமாற்றி ஆக்களுக்கு திருநூறுவலம் கொடுத்து 100 கட்டினவங்க அவங்க கட்டலாம் அவனும் தான் 100 கட்டலாம் சைவம் அதனால் கோபம் வந்துட்டு நான் முருகனை கேட்டேன் 2 வருஷமாக கேட்கணும் இது பேயாமல் இருக்கிறார் கண்ணை முடிக்கணும் இதே கோபத்தில் சாப ஆட்டம் அடித்து விட்டேன் அதை 2 பேரும் தான் இந்த கடலுக்கு சுனாமி இழுத்து கொண்டேன்